இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் சொல்கிறார், நம்மை புடமிடுகிற தேவன், நம்மை உபத்திரத்தின் குகையிலே தெரிந்தெடுத்த தேவன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் புடமிட்டேன், உங்களை நான் எல்லா விதத்திலையும் தகுதிப்படுத்தியிருக்கிறேன், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். உபத்திரத்தின் குகையிலே உங்களை நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் பட்ட உபத்திரத்தின் நேரத்திலோ, நீங்கள் பட்ட அவமானத்தின் நேரத்திலோ, நீங்கள் பட்ட வெட்கத்தின் நேரத்திலோ, நீங்கள் பட்ட துன்பத்தின் நேரத்திலோ உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா சங்கீதம் 66:12 சொல்லுகிறது, மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மை உபத்திரத்த குகையில் தெரிந்து கொண்டவர். நம்மளுடைய பாடுகள் மத்தியில் நம்மளை தெரிந்து கொண்டவர். நம்மளுடைய அழுகையின் மத்தியில் நம்மளை தெரிந்து கொண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையில் மனுஷர் நம்ம தலையின் மேல் ஏறி போக பண்ணும்படியாய் எத்தனையோ சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அவமானங்களும் நிந்தைகளும் கேலியான பேச்சுகளும் நிபச்சொல்லுகளும் இப்படி எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருப்போம். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் முடிவில் சொல்கிறார், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த சங்கீதத்தின் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபத்திரத்தின் பாதையில் நடக்கிற நீங்க இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி போன சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிற நீங்க, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிற நீங்க, ஆண்டவரே என்னுடைய உபத்திரங்கள் பெரிதா இருக்கிறதேப்பா, என்னுடைய காரியங்கள் மிகவும் ஆண்டவரே வேதனையா இருக்கிறதே சுவாமி, ஆண்டவரே தீயும் தண்ணீரையும் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார், சுகமாக்குவார், பலப்படுத்துவார். இந்த நாளிலும் நீங்க எதிர்பார்த்திருக்க நன்மைகளை கொடுப்பார். உங்க கையிட்டு வேலைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி செழிப்பான இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போய் சேர்ப்பார். எல்லா துதிகன மகிமையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.